ஒருவர் தன் வாழ்க்கை இப்படிதானா என்ற துன்பத்தில் இறைவனை காணக்கூட விரும்பாமல் கடற்கரை ஓரமாக அமர்ந்திருந்தார். நிம்மதியில்லாத வாழ்க்கை. தன்னை சுற்றி இருப்போர்கள் அனைவரும் ஏராளமாக பேசுகின்றனர். தினம் தினம் பிரச்சனை தான் அதிகரிக்கின்றது. இனியும் இவ்வாழ்வு தேவைதானா என்றெல்லாம் மனதின் ஓட்டம் எல்லையில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு சிறு குழந்தை பந்தை தூக்கி அவர் மேல் தெரியாமல் போட்டுவிட்டது. அவர் அந்த பந்தை எடுத்து கொடுத்தார் அந்த குழந்தையிடம். அக்குழந்தையின் சிரிப்பை கண்டார். ஒரு நொடி தன் நிலையை மறந்து தன்னை சுற்றி இருப்போரை கண்டார். சிலருக்கு அந்த கடற்கரை இடம் வீடாக இருந்தது. சிலருக்கு ஓய்வெடுக்கும் இடம். சிலருக்கு மனதின் சுமையை இறக்கும் இடமாக இருந்தது. சிலருக்கு இன்பத்தை தரக்கூடிய இடமாக இருந்தது. சிலருக்கு விளையாடும் இடம். சிலருக்கு ஆறுதல் கொடுக்கும் இடம். சிலருக்கு சிந்தனை கொடுக்கும் இடம். சிலருக்கு தன் துக்கத்தை கொட்டி தீர்க்கும் இடம். சிலருக்கு ஆரோக்கியத்திற்கான இடம். சிலருக்கு தன் நினைவுகளை பிரதிபலிக்கும் இடம். இப்படி ஒவ்வொருவருக்கும் கடற்கரை பலவிதமாக தெரிகின்றது. அதே போன்றுதான் தன் வாழ்க்கை என்று உணர்ந்தார். வாழ்க்கையில் தீர்வுகள் இல்லாமல் இருக்காது. நாம் அந்த தீர்வுகளின் தேடலை நிறுத்திவிட்டால் வாழ்க்கை இருட்டாகிவிடும். இவ்வளவு தூரம் ஓடிவிட்டோமே என்று கடந்த காலத்தை எண்ணினால் மனம் பாரமாகும். இனி இப்படிதானோ, வழி இல்லையோ என்று நினைத்து விட்டால் பயம் வந்துவிடும். தீராத நோயும் இல்லை, தீராத பிரச்சனைகளும் இல்லை. தேடல் இருக்கையில் விடை கிடைக்கும். நம்பிக்கை இருக்கையில் முயற்சி பிறக்கும். முயற்சியில் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இதை சிந்தித்த அவர் தன் வாழ்விற்கான தீர்வை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டார். நம் வாழ்வை நிம்மதியாக்குவது நம் கையிலே உள்ளது.